ஒரு அடிப்படை தேவையை கூட என் நாட்டு மக்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையிலே வைத்ததுதான் இந்த 60 ஆண்டு கால திமுக அதிமுக கட்சிகளின் மாறி மாறி ஆண்ட ஆட்சியின் சிறப்பு. இப்போது வந்து கூட இந்த தேர்தலில் வந்து கூட 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, வேட்டி சேலை 5000 10000, வாக்கு வீட்டுக்கு 2000, மிக்சி கிரைண்டரு ஃப்ரிட்ஜு, இதையெல்லாம் கூட இன்னும் என் மக்கள் வாங்க முடியாத வறுமையில தான் இவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கார்கள். கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அடுத்து வரும்போது 2000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏன்? வளர்ச்சி. இதெல்லாம் வளர்ச்சியில் வருகிறது. திடீரென்று வங்கி கணக்கில் 5000 போடுகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கும்போது அரசு பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்து தங்கள் வாக்கை உறுதி செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி முறை? 6800 கோடியை அதில் அரசு இழக்கிறது. ஆசிரிய பெருமக்கள், அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், தங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று. சம வேலை செய்கிறோம், சம சம்பளம் வேண்டும் என்று, பணி நிரந்தரம் வேண்டும் என்று. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரமாக எங்களுக்கு வேண்டும் என்று படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன், அறிவு கருவறையாக இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள், வீதியில் நின்று கத்துகிறார்கள். அப்போ அவர்களுக்கு வேண்டிய ஊதியத்தை கொடுக்க எவ்வளவு பணம்? அதிகபட்சமாக 150 கோடி 200 கோடி செலவாகும். அதை கொடுக்காது 680 கோடியை இலவசத்தில் இழக்கிறது இந்த அரசு. அதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறது என்ற கேள்விக்கு அவர்களிடத்தில் என்ன பதில் இருக்கும்? மிக அத்தியாவசியமான பொருட்கள், மிக அத்தியாவசியமான பயன்பாடு மின்சாரம், மிக அத்தியாவசியமான தேவை நீர், மிக அத்தியாவசியமான அரிசி பருப்பு பால் முட்டை, மிக அத்தியாவசியமான வீடு, அதில் வீட்டு வரி சொத்து வரி, இதில் எல்லாம் வரியை உயர்த்தி அந்த பணத்தை எடுத்து பற்றாக்குறைக்கு 10 லட்சம் கோடி கடனை பெற்று 1 லட்சம் கோடி வட்டு கட்டுகிற நிலைமையில் நின்று கொண்டு ஒரு அரசு மேலும் மேலும் இலவசத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இதை திட்டம் என்று சொல்கிறது, பெருத்த நட்டம் என்று தெரியாது, திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறது. வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லுவது கடனின் வளர்ச்சியவே வளர்ச்சி என்று காட்டுகிறது. இதை அறிவு சமூகம் இப்போது இவர்கள் இந்த தேர்தலில் அறிவித்திருக்கிற இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடனை பெற வேண்டும். அப்போ 2 லட்சம் கோடி வட்டியாக வரும். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை எவ்வளவு? பட்ஜெட் தொகை எவ்வளவு? 3 லட்சம் கோடி. அதில் 2 லட்சம் கோடி கிட்டே வட்டிக்கு போய்விட்டால் பிறகு என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றுவார்கள்? எப்படி ஆசிரியர்களுக்கு சம்பளம், எப்படி அரசு பணியாளர்களுக்கு சம்பளம், என்ன நலத்திட்டத்தை மக்களுக்கு நிறைவேற்ற முடியும்? அப்ப கடனை வாங்கி 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 ஒரு மக்களுக்கு, ஒரு அப்பன் கடன் வாங்குகிறான் என்றால் எதற்காக வாங்குகிறாய் என்று மகன் கேட்டால், உன்னை படிக்க வைத்தேன், அக்காவை படிக்க வைத்தேன். எதற்காக கடன் வாங்கினீர்கள்? அக்காவிற்கு திருமணம் செய்து கொடுக்க கடன் தேவைப்பட்டது, பணம் தேவைப்பட்டது, கடன் பெற்றேன் என்றால் அதில் ஒரு நியாயமான, ஒரு அறம் சார்ந்த ஒரு பதில் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசு கடன் வாங்கி நம்மை படிக்க வைத்ததா என்று பார். படிக்க வைத்ததா? மாணவன் கல்வி கடனை தள்ளுபடி செய்தேன் என்கிறது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி என்பது ஒவ்வொரு மானிடனின் உரிமை, ஒவ்வொரு மனிதனின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை கடன் வாங்கி தன் நாட்டு பிள்ளைகளை, எதிர்கால தலைமுறையை, அறிவு கொடுக்க வேண்டிய செல்வங்களை கடனை வாங்கி படிக்கிற நிலைமையில் வைத்து அந்த கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த கடனை தள்ளுபடி செய்கிற காசை வைத்து கல்வியின் தரத்தை உயர்த்தி பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுத்திருந்தால் ஏன் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு போகிறான்? ஏன் தனியார் பள்ளி கல்லூரியில் போய் கட்டணம் கட்டி படிக்க வேண்டிய தேவை ஏன் உருவாகிறது?